ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. நார்த் கொரியா பத்தி தெரியாதவங்க அந்த உலகத்துல இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. அந்த நாட்டுக்குள்ள நம்ம போறதும் கஷ்டம், அந்த நாட்டுக்குள்ள இருக்கவங்க வெளியே வரதும் கஷ்டம். அது மட்டும் கிடையாது, நார்த் கொரியாக்குள்ள இருக்கிற மக்கள் அளவுக்கு அதிகமான இன்னல்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான மீடியா சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நார்த் கொரியால இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதுல சில பேர் தப்பிச்சு வெளியே வந்திருக்காங்க. அப்படி தப்பித்த சில பேரோட பயங்கரமான எஸ்கேப் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா 1950s இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டம். அந்த ஒரு காலகட்டத்துல தான் நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. அவருடைய பேர் தான் நோகம் ஷோக். அப்படி இவர் இன்ட்ரோடியூஸ் ஆகிற அந்த ஒரு காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஒரு பயங்கரமான போர் நடந்துட்டு இருந்துச்சு. அதுதான் கொரியன் வார். அந்த ஒரு கொரியன் வார் நடந்துட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல தான் நான் விமானப்படையில சேரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை போடுறாப்ல. ஆனா இவருடைய அப்ளிகேஷனை யாருமே ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவருக்கு விமானம் ஓட்டின எந்த ஒரு அனுபவம் கிடையாது. அதுவும் இல்லாம இவர் எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் இல்லாம வந்திருப்பாப்ல. சோ அதனாலே உன்னெல்லாம் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இவர் பயங்கரமா டிப்ரெஷன் ஆயிருவாப்ல. என்னடா அது இவங்க என்ன பண்ணாலும் எப்படியாச்சும் இதுல அடிச்சு பிடிச்சா நம்ம சேர்ந்துடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளான போடுறாப்ல. அப்படி பிளான போட்டனே இவருடைய ஹிஸ்டரி டீச்சர் ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவரை பிடிச்ச சார் என்னை எப்படியாச்சும் இதுக்குள்ள தள்ளி விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டு இருந்திருக்காப்ல. அப்படி கேட்டவனே அவரும் பரிதாபப்பட்டு சரி வாடா நான் உன்னை சேர்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் ரெக்கமெண்டேஷனும் பண்ணிருக்காப்ல. அப்படி அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணனே இவரையும் சேர்த்துக்கிறாங்க. நம்ம தலைவரும் பாத்தீங்கன்னா விமானப்படைக்குள்ள என்ட்ரு ஆயிராப்ல. அப்படி என்ட்ரானதான் தாமசம். அதுக்கப்புறம் அவருடைய ஸ்கில்ல பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு விமானப்படையில அடுத்த லெவலுக்கு உயர்ந்துட்டே போறாப்ல. அதுவும் இது வரைக்கும் யாருமே விமானத்தை ஓட்டாத அளவுக்கு பயங்கர ஃபாஸ்டா விமானத்தை ஓடி பழகிறாப்ல. அதனாலே நார்த் கொரியாவோட சீனியர் லெப்டினன்ட்டாவும் ஆயிடுறாப்ல. ஆகிறதோட மட்டும் இல்லாம கொரியன் வார்லயும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸையும் போட்டு தள்ளிறாப்ல. சோ அதனாலே நார்த் கொரியா இவர் மேல வச்சு இந்த நம்பிக்கை பாத்தீங்கன்னா பன்மடங்கு பெரிதா இருந்துச்சு. அந்த ஒரு டைம்ல தான் நம்ம தலைவர் நம்மளுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றாப்ல. எஸ் அன்னைக்கான டேவும் வருது. அதுதான் 1953 செப்டம்பர் 21. அந்த ஒரு டேல நம்மால் எப்பயும் போல பிளேன் எடுத்து ரவுண்டு போலாம்னு சொல்லிட்டு ரவுண்டு போறாப்ல. அப்படி போறப்ப இவர் எப்பயும் போலதான் போறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு சாதாரணமா விட்டுறாங்க. ஆனா அப்படி பிளேன் எடுத்த 17 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நார்த் கொரியா பார்டர் தாண்டி சவுத் கொரியாக்குள்ள போயிடுறாப்ல. அதை பார்த்தோன்னே நார்த் கொரியாக்குள்ள இருந்தவங்களுக்குனாலும் பயங்கரமான ஷாக்கு. ஏடாவே சும்மா ரவுண்ட் அடிக்க போலையா தப்பிச்சா போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரியலைஸ் பண்றப்ப நம்ம சவுத் கொரியாக்குள்ளேயே போயிடுறாப்ல. அப்படி அவர் சவுத் கொரியாக்குள்ள போனோன்னே எப்படினாலும் அமெரிக்கன் படைகள் அவரை சுட்டி வீழ்த்திரும் அப்படின்னு தான் நார்த் கொரியாக்காரங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. ஏன்னா அவருடைய அதிர்ஷ்டத்துக்கு அன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா யூஎஸோட ரேடார்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது மெயின்டெனன்ஸ்க்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு டைம்ல தான் நம்ம தலைவர் சவுத் கொரியாக்குள்ள போயிருக்காப்ல. சோ அதனாலே ஒரு ஃபிளைட் இவங்களுடைய பார்டருக்குள்ள வருது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே இல்ல. அது மட்டும் கிடையாது, இவர் லேண்ட் ஆக போறப்ப இன்னொரு ஃபிளைட் பாத்தீங்கன்னா அதே டைம்ல லேண்ட் ஆக வந்திருக்கு. சோ அதனாலே பாத்தீங்கன்னா இவர் ரன்வேல லேண்ட் ஆகும் தாறுமாறா சைடுல போய் லேண்ட் ஆகுறாப்ல. அப்படி லேண்ட் ஆகுறப்பையும் பாத்தீங்கன்னா ரெண்டு விமானத்துக்கு நடுவுல போய் இவருடைய விமானத்தை நிறுத்திடுறாப்ல. இதுவும் பாத்தீங்கன்னா இவருடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சவுத் கொரியாக்குள்ள ஏதாவது ஒரு நார்த் கொரியா விமானத்தை பார்த்தா சுட்டு வீழ்த்ததான செய்வாங்க. ஆனா அப்படி வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு தான் அன்னைக்கு அமெரிக்காவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா இவர் டேரக்டா ரன்வேல இறங்கி இருந்தாப்லனா கண்டிப்பா சுற்று தள்ளிருப்பாங்க. ஆனா இவருடைய அதிர்ஷ்டத்துக்கு இன்னொரு பிளேன் வந்தனால தாறுமாறா எங்கிட்ட லேண்ட் பண்ணிட்டார் இல்லையா. அப்படி லேண்ட் பண்ணதுல ரெண்டு பிளேன் சைடுல நின்றுச்சு இல்லையா. சோ நார்த் கொரியா பிளேனை சுடுன்னு சொல்லிட்டு இவங்க பிளேனே சுட்டுட்டான். அது இவங்களுக்கு தான லாஸ். அதனாலே அந்த டைம்ல இவரை சுடாமே விட்டுட்டாங்களாம். அப்படி சுடலன்றது தெரிஞ்சோடனே நம்ம தலைவர் டக்குனு விமானத்துல இருந்து குதிச்சு அந்த விமானத்துல ஓட்டி இந்த நார்த் கொரியன் தலைவரோட படத்தை கிழிச்சு நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டுட்டாப்லையாம். அதுக்கப்புறம் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து எதுக்குடா இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப சார் நான் தப்பிச்சு வரணும் அப்படின்றதுக்காக தான் பல நாள் பிளான போட்டு இங்க வந்தேன். இதை தவிர்த்து இங்க வந்து குண்ட பொண்ணு சண்டை போடுறதுலாம் என்னோட விருப்பமே கிடையாது. அப்பெல்லாம் நான் ஒரு நாள் நினைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையே விழுந்தாப்லையாம். சோ அதுக்கப்புறம் சவுத் கொரியாவும் அவரை சவுத் கொரியன் ரெசிடென்ட்டாவே ஏத்துக்கிட்டாங்களாம். சோ நார்த் கொரியன் வரலாற்றிலே பயங்கர ஜீனியஸாவும் ஸ்மூத்தாவும் தப்பிச்ச ஒரே ஆள் அப்படின்னா அது நம்ம நோகம் ஷோக் அப்படின்னு சொல்லலாம். நார்த் கொரியால இருந்து தப்பிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அங்க இருக்கிற எல்லா பாடலையுமே பாத்தீங்கன்னா பயங்கரமான பாதுகாப்பு இருக்கும். அந்த பாதுகாப்பு மீறி ஒருத்தர் தப்பிக்கணும் அப்படின்னா அவரோட உயிரை பணைய வச்சா மட்டும்தான் அவரால் தப்பிக்கவே முடியும். அதுல சில பேருக்கு வேணா அதிர்ஷ்டம் ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சு அவங்க தப்பிக்கிறதுக்கான வழியை அதுவே உருவாக்கி கொடுத்திருக்கோம். ஆனா அப்படி எல்லாருக்குமே அமைஞ்சிருமான்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. அப்படி அதிர்ஷ்டமே இல்லாம கிட்டத்தட்ட 6000 மைல் தூரத்தை நடந்தே கடந்து தப்பிச்சு வந்த ஒருத்தர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவரோட பேர் தான் ஜி சியாங்கோ. அதுவும் இவர் சும்மா ஒண்ணும் கிடக்கலைங்க. இந்த 6000 மைல் தூரத்தை அவர் நடந்து கிடக்கிறப்ப அவரோட கால்கள் நல்லாவே கிடையாதான். இவரோட கால்கள் உடைஞ்சு கட்டக்கால் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கட்டக்காலை வச்சுதான் நடந்தே கடந்திருக்காரு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா என்ன? எஸ் அப்படிதான் இந்த ஜி சியாங்கோ பாத்தீங்கன்னா நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. இவர் 1996 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா டீனேஜ்ல இருந்திருக்காப்ல. அந்த ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நார்த் கொரியா ஃபுல்லாவே பயங்கரமா பஞ்சமும் பட்டினி நிலவிட்டு இருந்துச்சு. சோ அந்த ஒரு டைம்ல நார்த் கொரியால இருந்த எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னா உயிர் பிழைக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் எடுத்து தின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சது புல்லா இருந்தாலும் பிடிங்க தின்னாங்களா, எலியா இருந்தாலும் அடிச்சு தின்னாங்களாம். சோ அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம ஜி சாங்கும் அவரோட ஃபேமிலி இருந்துச்சு. அவங்களும் பாத்தீங்கன்னா புள்ளையும் எலியும் சாப்பிட்டு தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல சர்வே ஆயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி புள்ளையும் எலியும் சாப்பிட்டா அவங்களோட உடம்பு நல்லா இருக்குமா என்ன? கண்டிப்பா நல்லாவே இருக்காதுல. சோ நாட்கள் போக போக அவங்களோட உடல்நிலை பாத்தீங்கன்னா பயங்கர மோசமான நிலைக்கு போக ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஜி சாங்கோ இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடாம நம்ம ஃபேமிலியை கம்ப்ளீட்டா பறி கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிரும்.
சோ இதுக்கு நம்ம வழிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுதான் அவங்க ஊர் வழியா எப்பயுமே கிராஸ் ஆகி போற ட்ரெயின்ல இருக்கிற நிலக்கரியை ஆட்டையை போடுறது. எஸ், அந்த நிலக்கரி ஆட்டையை போட்டு போய் இவர் வித்தார் அப்படின்னா அதுல கொஞ்சம் காசு கிடைக்கும் இல்லையா, அந்த காசை வச்சு அவங்க ஃபேமிலிக்கு தேவையான உணவை வாங்கி கொடுத்து ஓரளவுக்கு சர்வே ஆகலாம் இல்லையா. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு முடிவு அவர் எடுக்கிறாரு. எடுக்கிறோட மட்டும் இல்லாம அங்கிட்டு வர ட்ரெயின்ல ஏறி நிலக்கரியை திருடவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி டெய்லி இதே ரொட்டீன்ல மறுபடியும் திருடிட்டு இருந்த நம்ம ஜிசியாங்கோ ஒரு நாள் திருடுறப்ப அவரோட கால் தவறுதலா ட்ரெயினுக்கு அடியில போயிருது. அப்படி போனதுல அவருடைய 2 கால்களுமே இழந்து போயிருது. சோ அதனாலே டீனேஜ்ல இருந்தே பாத்தீங்கன்னா அவரோட கால்களை இழந்து கட்ட கால்களை வச்சு நடக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் அவர் நார்த் கொரியால பட்ட கஷ்டங்களை விட கால்களை இழந்ததுக்கு அப்புறம் அவர் பட்ட கஷ்டங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே தான் போச்சு தவிர கம்மியாகிற மாதிரியே தெரியல. அவரோட வாழ்க்கையை தான் பயங்கர மோசமா போக ஆரம்பிக்குது. சோ இதுக்கு மேலே நம்ம நார்த் கொரியால இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளான போடுறாரு. அதுதான் 6000 மைல் தூரத்தை நடந்தே கடக்கிறது. அந்த பிளான போடுறப்பே அவருக்கு நல்லாவே தெரியுது இது ஒரு நல்ல பிளானே கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது நல்ல கால்கள் கிடையாது, கட்ட கால்கள் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இந்த ஒரு ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்கிற ஒரே வழி அப்படின்றதும் அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலேயே யோசிக்காம அந்த ஒரு கட்ட கால்களை வச்சு சைனாக்கும் நார்த் கொரியா இடையில இருக்கிற டியூமன் ரிவர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டியூமன் ரிவர் அந்த டைம்ல வின்டர் சீசன் அப்படின்றதுனால ஃப்ரோசன் ஆயிருந்துச்சு. அது வழியா அந்த கட்டை கால்களை வச்சு ஊண்டி குதிச்சு நடந்து கடந்திருக்காரு. அப்படி நடந்து கடந்ததுக்கு அப்புறம் அவருடைய டெஸ்டினேஷன் எதுவா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சைனால இருந்து லாவோஸ்க்கும் இவர் நடந்தே போயிருக்காரு. அதுக்கப்புறம் லாவோஸ்ல இருந்தும் தாய்லாந்துக்கும் இவர் நடந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் தாய்லாந்துல இருந்து தான் சவுத் கொரியாவே இவர் அடைஞ்சாராம். சோ ஒரு வழியா அவர் சவுத் கொரியா அடைஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு ப்ராஸ்தட்டிக் லெக்லாம் மாட்டி இவரோட கால்களை நல்லா மறுபடியும் மாத்திட்டாங்களாம். அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் இவரோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியை கேட்ட உடனே யுஎஸ் கவர்மெண்டே இவரை கூப்பிட்டு பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்க சொல்றப்ப அவர் சொன்ன விஷயம் ஒண்ணுதான், நான் எப்பயுமே என்னோட வாழ்நாள் அந்த கட்டை கால்களை மறக்க மாட்டேன். அந்த கட்டை கால்களை வச்சுதான் நான் நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு சவுத் கொரியாக்கே வந்தேன். சோ என்னதான் இப்ப எனக்கு நல்ல கால்கள் இருந்தாலும் அந்த கட்டை கால்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு அழகா சொன்னாராம். அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த கட்டை கால்களை அங்க கொண்டு வந்து அங்க இருக்க எல்லாத்தையுமே காமிக்கவும் செஞ்சாராம். சோ நார்த் கொரியன் வரலாற்றுல நார்த் கொரியால இருந்து நடந்தே தப்பிச்ச ஒரே ஒரு டிசேபிள்டு பர்சன் அப்படின்னா அது ஜிசியாங்கோ அப்படின்னு தான் சொல்லியானோ. இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு நார்த் கொரியன் எஸ்கேப்பையும் பாத்தீங்கன்னா நார்த் கொரியன் எலைட் கேட்டகரியில இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தர் தான். அதுல இவர் நார்த் கொரியால என்ன வேலை பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பை வேலை பார்த்தவர் தான் இவரு. அவருக்கு ஒரு பேர் இருக்கு, அதுதான் சூலா. அப்படிப்பட்ட சூலாக்கும் அவருடைய ஃப்ரெண்டான லீக்கும் அப்பக்கப்ப நார்த் கொரியாக்கு வர சவுத் கொரியா பீப்புள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா சொல்றேன் நார்த் கொரியால எப்பறம் சவுத் கொரியன் பீப்புளா வருவாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நார்த் கொரியால கிராம மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அப்பக்கப்ப சேரிட்டியாம் அரிசி கொடுக்கறதுக்காக ரொம்ப ரேராம் சவுத் கொரியாவோட ஒரு ஆர்கனைசேஷன் இங்க வந்துட்டு போவாங்களாம். அப்படி வந்துட்டு போறவங்க தான் நம்ம சூலாவும் லீயும் பேசுவாங்களாம். அப்படி பேசுறப்பல அந்த வந்துட்டு போற சவுத் கொரியன் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சவுத் கொரியா பத்தி எங்களோட அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆகும் சொல்லுவாங்களாம். அதை கேட்க நம்ம சூலாக்கு லீக்கும் பாத்தீங்கன்னா ஆத்தாடி சவுத் கொரியா இப்படியா இருக்கும் அப்படின்னா எப்படியாச்சும் அந்த நாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துச்சாம். அப்படி ஆசை வந்தோடனே எப்படி அங்க தப்பிச்சு போறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டீப்பா பிளான போட ஆரம்பிச்சாங்க. அப்படி பிளான போடுறப்ப எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப நம்ம சூலா வடக்கு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்றாப்ல. அதை கேட்டோடனே நம்ம லீ ஆத்தாடி அந்த பக்கம் போனா நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அதுக்கு பேசாம நம்ம எல்ஓசியை நீந்தியே கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிருக்காப்ல. அதை கேட்டோடனே நம்ம சூலாவும் இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, பேசாம நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கான அந்த ஒரு நாளும் வருது. இவங்களும் பாத்தீங்கன்னா சைலண்டா யாருக்குமே தெரியாம எல்ஓசிக்கு பக்கத்துலயும் போயிடுறாங்க. அப்படி போற அந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா நைட் டைம். ஏன்னா அந்த டைம்ல போனா தானே யாருக்கனுக்கும் இவங்க தெரிய மாட்டாங்க. அதனாலதான் அந்த டைம்ல போயிட்டு இவங்க டபக்குன்னு கடற்குள்ள குதிச்சு நீந்த ஆரம்பிச்சுறாங்க. இவங்களும் நீந்திக்கிட்டே இருக்காங்க. சவுத் கொரியா வந்த பாடே இல்ல. அந்த டைம்ல நம்ம சூலாக்கு பாத்தீங்கன்னா கோவம் சொல்லுன்னு வந்துருது. ஏன்னா நான் பாட்டுக்கு வேற வழியை சொன்னேன், அந்த வழியில போயிருந்தா கூட நேரம் போய் சேர்ந்திருக்கலாம் போல. ஓம் பேச்சுக்கிட்ட இந்த கடலுக்குள்ள வச்சு இப்ப நீந்தியே நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லீய திட்டிட்டு இருந்திருக்காப்ல. அப்படி திட்டிட்டு இருக்க போய் பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு கப்பல் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கப்பலை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கும் பக்குன்னு அடிச்சிருது. ஆத்தாடி இது நார்த் கொரியாவோட ரோந்து கப்பல்ல, இதுல மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம அல்லேக்கா தூக்கிட்டு போய் பிரிசன் கப்பல் அடைச்சிருவாங்க. அங்க மட்டும் நம்ம போயிட்டோம்னா நம்மள கொலையா கொன்னு எடுத்துருவாங்க. சோ அதுக்கு மட்டும் நம்ம வழி கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பயங்கர வாசம் நீந்தி போறாங்க. அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு தீவை அடைஞ்சிடறாங்க. சோ அந்த ஒரு தீவை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமிச்சம் வருது. எப்படியாச்சும் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த தீவுக்குள்ள மறைஞ்சு தங்கிடுவோம், நாளைக்கு காலையில ஆரம்பிச்சோடனே மறுபடியும் நம்ம நீந்த ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவுக்குள்ளேயே மறைஞ்சு தங்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. சோ அந்த டைம்ல நம்ம மறுபடியும் குளிச்சு நீந்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி யோசிக்கிறதுக்கு அவங்க மைண்ட் தான் ஒத்து வந்துச்சே தவிர அவங்க பாடி ஒத்து வரவே இல்ல. ஏன்னா நைட்டு ஃபுல்லா நீந்தாங்க இல்லையா, அதுலயே அவங்க பாடி பயங்கரமா டயர்ட் ஆகி போச்சு. சோ இங்க இருந்து தப்பிக்கணும்னா வேற வழியில நம்மளே ஏதாவது ஒரு படகை உருவாக்குனதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவுல இருக்க மட்டை கிட்ட கம்பு கிம்பு எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா சேர்த்து ஒரு படகை உருவாக்குறாங்க. கடைசி அந்த படகுல ஏறி கடல்லையும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போக போக சவுத் கொரியா வர்ற மாதிரியே தெரியல. மறுபடியும் பாத்தீங்கன்னா இன்னொரு கப்பல் வர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்தோன்னே மறுபடியும் அவங்களுக்கு பக்கு நடிக்குது. ஆனா அந்த கப்பல்ல இருக்க பிளாக பார்த்தோன்னே அந்த ஷாக்னஸ் அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த கப்பல்ல இருந்த பிளாக் சவுத் கொரியாவோட பிளாகா இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே அந்த படகுல இருந்து ஏன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போட்டும் பாத்தீங்கன்னா இவங்களை நோக்கி வந்து இவங்களை ரெஸ்கியூவும் பண்ணிருது. அப்படி ரெஸ்கியூ ஆன உடனே பரவாயில்ல சார், ஒரு வேளை சவுத் கொரியா பார்டருக்குள்ள வந்துட்டோம். நேத்து நைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்த் கொரியால இருக்க ஒரு தீவுல சார் தங்கியிருந்தோம், அதுவும் பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கு. அந்த தீவை நீங்க பாத்துருக்கீங்களா சார் அப்படின்னு கேக்குறாங்க.
சொல்லுவாங்க. அதுக்கு அந்த போட்ல இருந்து ஒரு சிரிச்சுக்கிட்டே, எங்க அந்த தீவே சவுத் கொரியாக்குள்ள தான் இருக்கு, நீங்க நேத்தே நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்க போல, ஆனா அது தெரியாம இவ்வளவு நேரம் நீங்க பயந்துட்டு வந்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாப்லையாம். அதை கேட்டோன்னே நம்ம லீ சூலாவை பார்த்து, ஏன்னா நம்ம எப்பயோ தப்பிச்சிட்டோம், அது தெரியாம நீங்க என்ன பயங்கரமா திட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூலாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாப்லையாம். இப்படிதான் இவங்க ரெண்டு பேரோட எஸ்கேப்பிங் ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு எஸ்கேப்பும் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு வித்தியாசமான எஸ்கேப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு எஸ்கேப்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் தப்பிக்கல, ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே தப்பிச்சிருக்காங்க. அப்படி தப்பிச்ச இந்த குடும்பத்துல இருந்த ஒருத்தரோட பேர் தான் பார்க் யூன் வோ. இந்த பார்க் யூன் வோவும் அவரோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியால ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ ரயில்வேல ஒர்க் பண்றாங்க அப்படினாலே நார்த் கொரியால நல்ல ஒரு ஃபெசிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சோ அதனாலே அவங்களோட லைஃப் நார்த் கொரியால நல்ல சுமூகமா தான் மூவ் ஆயிட்டு இருந்திருக்கும். இருந்தாலும் நார்த் கொரியால இருக்கிறது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா பிடிக்கவே இல்ல. சோ அதனாலே இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ண உடனே நம்ம பார்க் யூன் வோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவையும் தங்கச்சியும் பயங்கரமா பிளான் போட்டு நார்த் கொரியால இருந்து முதல் தப்பிக்க வச்சிடறாரு. ஆனா அப்படி தப்பிக்க வைக்கிறப்ப அவருக்கு நல்லாவே தெரியும், ஒன்ஸ் இவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்றது நார்த் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தன்னையும் தன்னுடைய அப்பாவையும் பிரிசன் கேம்ப்ல போட்டு பயங்கரமான கொடுமைகளுக்கு உள்ளாக்குவாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்படி அவர் நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நார்த் கொரியன் கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வருது. அப்படி தெரிய வந்த உடனே நம்ம பார்க் யூன் வோவையும் அவருடைய அப்பாவையும் தூக்கிட்டு போய் பிரிசன் கேம்ப்ல போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு டாலரேட் பண்றாங்க. அப்படி டாலரேட் பண்ணி மறுபடியும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ரிலீஸ் ஆகி நார்மல் லைஃபுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திரும்பின உடனே அவங்க மறுபடியும் பிளான போடுறாங்க, இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்கவே கூடாது, எப்படியாச்சும் நம்மளும் தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அப்படி பிளான் போட்ட உடனே பயங்கர கிளவரா ஆல்ரெடி தப்பிச்சு போன அம்மாவும் தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்ககிட்ட பார்க் யூன் வோ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த ஒரு ரிவர் வழியா தான் தப்பிச்சு வர போறோம், அப்படி நாங்க தப்பிச்சு வரப்ப அனதர் எண்ட்ல எங்களுக்கு தேவையான ஒரு வேனை நீ நிப்பாட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த ஒரு நாளுக்காக இவரும் அவருடைய அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நாளும் வருது, அதுதான் பிப்ரவரி 7, 2017. அந்த ஒரு நாள்ல ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல வீட்ல இருந்து கிளம்புனாங்க அப்படின்னா வெளியில இருக்கிற எல்லாருக்கும் டவுட் வந்துரும் இல்லையா. சோ அதனாலே ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மாறி மாறி கிளம்பி போறாங்க. அப்படி அவங்க கிளம்பி போற அந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா இரவு நேரமா இருக்கு. ஏன்னா இரவு நேரமா இருந்தா முடிஞ்ச அளவுக்கு யாரோட கண்களையும் படாம ஒளிஞ்சு போக முடியும். அதனாலதான் அவங்க இரவு நேரத்தை சூஸ் பண்ணி வீட்ல இருந்து தனித்தனியா கிளம்பி அவங்க அடைய வேண்டிய அந்த ஒரு ரிவர் அடையறாங்க. அதுதான் டியூமன் ரிவர். அந்த ரிவர் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா தண்ணி ஓடுற சிச்சுவேஷன்ல கிடையவே கிடையாது. அது வின்டர் சீசன் அப்படின்றதுனால அந்த ரிவரே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரோசன் ஆயிருக்கு. சோ அந்த ஒரு ரிவர்ல அவங்க நடந்து போகணும் அப்படின்றது அவங்களோட பிளான். ஆனா அப்படி நடந்து போறப்ப எக்காரணத்தை கொண்டு நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் அவங்க மாட்டிக்கிற கூடாது அப்படின்றது அவங்களோட ஒரே குறிக்கோளா இருந்துச்சு. சப்போஸ் தப்பி தவிர அவங்க நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம பிரிசன் கேம்புக்கு போயிட்டு சித்திரவதைகளை அனுபவிக்க கூடாது அப்படின்றதுலயும் இவங்க பயங்கர தெளிவா இருந்தாங்க. சோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி கோப்பையில ரெட் பாய்சனை போட்டு அதை சுத்தி பிளாஸ்டிக் ரேப் பண்ணி அதை வாய்க்குள்ள வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் இவங்க நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் ரேப்பை சரட்னு இவங்க கடிச்சாங்கன்னா அந்த குப்பி ஓபன் ஆகி உள்ள இருக்கிற ரெட் பாய்சன் அவங்க வாய்க்குள்ள போயிரும் இல்லையா. அப்படி போயிடுச்சு அப்படின்னா அவங்க பிரிசன் கேம்புக்கு போறதுக்கு முன்னாடியே இறந்துருவாங்க இல்லையா. அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பிரிசன் கேம்ப்ல போயிட்டு சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா. அதுதான் அவங்களோட பிளானாவே இருந்திருக்கு. சோ அதுக்காகவே ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ரேப்பை வாய்க்குள்ள வச்சுட்டேவும் அந்த ஃப்ரோசனான ரிவர் மேல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கிறப்பதான் அவங்களுக்கே தெரியுது இது பிளான் போட்ட அளவுக்கு அவ்வளவு சிம்பிளான விஷயமே கிடையாது அப்படின்றது. ஏன்னா அந்த ஒரு டைம் வின்டர் சீசன், அதுல இவங்க நடக்கிற அந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா இரவு நேரமா இருக்கு இல்லையா. சோ அதனாலே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பயங்கரமா பனியும் உழுகுது, அதே நேரத்துல காத்தும் பயங்கரமா அடிக்குது. சோ அதனாலே அவங்களால குளிர கொஞ்சம் கூட தாங்கவே முடியல, பாடி பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. ஆனா என்னதான் நடுங்கினாலும் அவங்களால அந்த அளவுக்கு பெருசா ஃபாஸ்டா நடக்க முடியல. அப்படினாலும் எப்படியாச்சும் இந்த ஒரு ரிவரை நம்ம கடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பல்ல கடிச்சிட்டு ரெண்டு பேருமே பயங்கர ஃபாஸ்டா நடக்கிறாங்க. அப்படி நடந்து ஒரு வழியா பார்த்தா நார்த் கொரியன் சோல்ஜர் யாரோட கண்களையுமே படாமையே அந்த ரிவரோட அனுதரண்டன சீனாவே அடைஞ்சிடறாங்க. அப்படி ஒன்ஸ் அவங்க சீனாவை அடைஞ்ச உடனே அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட மகளை அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அந்த இடத்துல காரை நிப்பாட்டி வச்சிருந்திருக்காங்க. அந்த கார்ல இவங்க ரெண்டு பேருமே ஏறி சேஃப் ஹவுஸ்க்கும் போயிறாங்க. அப்படி இவங்க சேஃப் ஹவுஸ்க்கு போன உடனே இவங்க செஞ்ச முதல் வேலையே இவங்க போட்டிருந்த நார்த் கொரியாவோட உடைகள் அண்ட் அவங்க வச்சிருந்த நார்த் கொரியாவோட தலைவர்கள் படங்கள் எல்லாத்தையுமே போட்டு கம்ப்ளீட்டா தீய வச்சு எரிச்சிடுறாங்க. அப்படி ஒன்ஸ் அவங்க அதை எரிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து சவுத் கொரியாவுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. சோ சவுத் கொரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் இப்போ அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து சந்தோஷமா சவுத் கொரியால வாழ்றதாவும் சொல்றாங்க. சோ நார்த் கொரியா வரலாற்றிலே பயங்கர இன்டெலிஜென்ட்டா பிளான் போட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே தப்பிச்ச ஒரே குடும்பம் அப்படின்னா அது பார்க் யூன் வோவோட ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லியானோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்த் கொரியால ஓரளவுக்கு பொசிஷன்ல இருந்தவங்க தான் தப்பிச்சு பார்த்திருந்தோம். ஆனா இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு பொசிஷன் பாத்தீங்கன்னா நார்த் கொரியால டாப் ஆபீஷியல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஹையர் பொசிஷன்ல இருந்த நபரு அவருடைய பேர் தான் ஜோ ஷாங் கில். இவர் அப்படி என்ன பொசிஷன்ல இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ரோம்ல இருக்க நார்த் கொரியன் எம்பசி இருக்கு பாத்தீங்களா, அதுல அம்பாசிடரா இருந்திருக்காரு. அப்படி இருந்து அவர் ரிட்டையர் காலகட்டம் பாத்தீங்கன்னா 2018 இருந்திருக்கு. ஆனா அப்படி ரிட்டையர் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மர்மமான முறையில டிசப்பியர் ஆயிராரு. அது அவர் மட்டும் கிடையாது, அவருடைய ஃபேமிலியே ஒட்டுமொத்தமா டிசப்பியர் ஆயிருது. இந்த ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா நார்த் கொரியன் கவர்மெண்ட்டுக்கே பயங்கரமான ஷாக்கா இருந்துச்சு. ஏன்டாவே அப்படி எங்க தாண்டா போனா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியன் கவர்மெண்ட்டும் பயங்கரமா வலை வீசி தேடி இருக்காங்க. ஆனா என்னத்த தெரியல நம்மால் கிடைக்கிற மாதிரி தெரியல. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா நார்த் கொரியன் கவர்மெண்ட் அவர் அப்படியே ஃப்ரீயா விட்டுறாங்க. சோ இப்படியே காலங்கள் வருது, 2019 வருது. அந்த ஒரு டைம்ல ஒரு Facebook போஸ்ட் வருது. அந்த போஸ்ட்ல மென்ஷன் பண்ண விஷயம் பாத்தீங்கன்னா நார்த் கொரியன் கவர்மெண்ட் அதிர வச்சிருச்சு. ஏன்னா அந்த போஸ்ட்
போஸ்ட்ல பாத்தீங்கன்னா மர்மமான முறையில காணாம போன அம்பாசிடரான ஜோ ஷாங் கில் அப்படின்றவரு 2018 சவுத் கொரியாவுக்கு வந்துட்டதாகவும் அவருக்கு சவுத் கொரியன் கவர்மெண்ட் முழு பாதுகாப்பு கொடுக்கறதாகவும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா நார்த் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஏன்னா இவ்வளவு சைலண்டா இவ்வளவு நேக்கம் ஹையர் பொசிஷன்ல இருந்த எந்த ஒரு நார்த் கொரியன் நபரும் தப்பிச்சதே கிடையாதான். இது நார்த் கொரியன் கவர்மெண்ட் தான் ஷாக்கா இருந்துச்சுன்னு பார்த்தா இத்தாலியன் கவர்மெண்ட்டுக்கு பயங்கர ஷாக்கா தான் இருந்துச்சாம். ஏன்னா இவர் எப்படி இத்தாலியில இருந்து கிளம்பி சவுத் கொரியாவுக்கு போனார் அப்படின்றது அவங்களுக்கே தெரியலையா. அந்த அளவுக்கு பக்காவா பிளான போட்டுதான் நம்ம ஆள் தப்பிக்கவே செஞ்சிருக்காப்ல. இதே மாதிரி 2016 வருஷம் பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம்கான நார்த் கொரியன் அம்பாசிடரும் மர்மமான முறையில சவுத் கொரியாவுக்கு தப்பிச்சு ஓடி வந்திருப்பாப்ல. இதுவுமே பயங்கர சீக்கிரட்டா பக்காவா நடந்த ஒரு பிளான் எஸ்கேப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு நபரோட எஸ்கேப் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு எஸ்கேப் கிடையாது. இது யதார்த்தமா நடந்த ஒரு எஸ்கேப் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இந்த ஒரு எஸ்கேப்பை மேற்கொண்ட அந்த ஒரு நபரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாங் அப்படின்றது அவரோட நேம். அவர் நார்த் கொரியால பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருக்காரு. அதாவது அவர் ஒரு ராணுவ வீரராகவே இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா நார்த் கொரியால மேஜர் ஜெனரல் அப்படின்ற ஒரு பயங்கரமான பொசிஷன்ல இருக்காரு. சோ அதனாலே அவங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா எலைட் பீப்புள் கேட்டகரி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில வருவாங்க. சோ அதனாலே அவங்க நார்த் கொரியால பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இன்னல்கள் எல்லாம் அனுபவிக்கவே மாட்டாங்க. அவங்க நல்ல சுமூகமான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க until ஒன் டே வர்ற வரைக்கும். எஸ், அன்னைக்கு டேல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாங் பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் கூட பயங்கரமா சண்டையை போட்டுறாரு. சோ அந்த ஒரு சண்டைனாலே பாத்தீங்கன்னா நம்ம சாங் பயங்கரமா டிப்ரஷன் ஆயிடுறாரு. சோ அந்த ஒரு டிப்ரஷனை நம்ம போக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி சரக்கு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங் அந்த சண்டை போட்டதுக்கு அப்புறம் நேரா ஒரு பாருக்கு போயிட்டு ஜம்முன்னு உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு மறுபடியும் ஆர்மி கேம்புக்கே கார்ல திரும்பி வந்திருக்காரு. அப்படி திரும்பி வரப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த அளவுக்கு சுயநினைவு இருக்க மாதிரியே தெரியல. சோ அவர் போதையிலேயே தான் பாத்தீங்கன்னா காரை ஓட்டிட்டு வந்திருக்காப்ல. சோ அப்படி ஓட்டிட்டு வந்ததுனாலே பாத்தீங்கன்னா அவர் அறியாமலேயே அங்க இருந்து செக் பாயிண்ட் அவர் ஓட்டி கிடிச்சு தள்ளிட்டு போயிடுறாப்ல. அதுல பாத்தீங்கன்னா செக் பாயிண்ட் உடஞ்சு போயிருது. அப்படி உடையறப்ப வந்த ஒரு சாக்குல தான் பாத்தீங்கன்னா அவருக்கு ஓரளவுக்கு நினைவே வருது. ஆத்தாடி நம்ம செக் பாயிண்டியா உடச்சிட்டோம், இதை உடச்சிட்டோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா பின்னாடி ஆர்மி மேன் துரத்த ஆரம்பிச்சிருவாங்கடா அப்படின்னு நினைச்சிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இவர் எதிர்பார்த்த மாதிரியே பின்னாடி ஆர்மி மேன் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த காரை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி துரத்துறத பார்த்த உடனே ஒரு முடிவு பண்ணிடுறாரு, நம்ம ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டோம், இந்த ஒரு தப்புல மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மள அலேக்கா தூக்கிட்டு போய் பிரிசன் கேம்ப்ல போட்டு கொலன்னு கொண்டு எடுத்துருவாங்க. அது நம்மள மட்டும் கிடையாது, நம்மளோட ஜெனரேஷனே போட்டு தாக்கிடுவாங்க. சோ அதனாலே நம்ம இதுக்கு மேலே இங்க இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் டேஞ்சர். சோ இங்க இருக்கிறதுக்கு பதிலா நம்ம இங்க இருந்து பேசாம தப்பிச்சு ஓடிடலாம் சொல்லிட்டு காரோட ஆசிலேட்டரை பயங்கர ஃபாஸ்டா அழுத்துறாப்ல. அப்படி அழுத்தின உடனே பாத்தீங்கன்னா கார் பயங்கர வேகமா ஜிவ்வுன்னு போகுது. அப்படி போறத பார்த்த உடனே அங்க இருந்து ஆர்மி மேன் எல்லாருமே ஆத்தாடி போய் நார்த் கொரியால இருந்து தப்பிக்க ட்ரை பண்றேன், அவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வச்சு இந்த கண்ணு எடுத்து சுட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி சுடுற அந்த குண்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாங் தப்பிச்சு அப்படி இப்படி வண்டி ஓடிட்டு போயிட்டே இருக்காப்ல. அப்படி ஓடிட்டு போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல போய் டம்முன்னு மோதுறாப்ல. அப்படி மோதிட்டு மறுபடியும் கார் ரிவர்ஸ் எடுத்து பாக்குறாப்ல, அது எடுக்க மாட்டேங்குது. ஆத்தாடி கார் வேற நின்று போச்சு, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து அப்படின்னா நம்மள சுட்டே கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருந்து வெளியே குதிக்கிறாப்ல. அப்படி குதிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியுது அவரோட லக்குக்கு அவர் வெளியே விழுந்த அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சவுத் கொரியா பார்டர் இருக்கு. அதாவது சவுத் கொரியாவோட வால் இருக்கு. ஆத்தாடி இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய லக்கு. நம்ம இந்த வால்ல எப்படியே சரி சவுத் கொரியாவுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நார்த் கொரியாவால நம்ம பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங் பயங்கர ஃபாஸ்டா போய் அந்த வால்ல ஏற போறாரு. அப்படி ஏற போறப்ப பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆர்மி மேன் அவர் டப்பு 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 டப்புன்னு சுட்டுட்டே இருக்காங்க. அப்படி சுட்டதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 குண்டு அவரோட பாடியில பட்டுருது. ஆனா என்னத்தை தான் 5 குண்டு தன்னோட பாடியில பட்டாலும் நார்த் கொரியாக்காரங்க கிட்ட மட்டும் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்றதுல நம்ம சாங் விடாப்புடியா இருக்காரு. ஏன்னா குண்டு பட்டு சவுத் கொரியாவுக்குள்ள போய் விழுந்துட்டா கூட நம்ம எப்படியாச்சும் உயிர் பழச்சிடலாம். ஆனா அப்படி ஏறி போகாம நம்ம நார்த் கொரியாக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மள கொலையா கொன்றுவாய் நல்லாவே அவருக்கு தெரியுது. சோ அதனாலே அளவுக்கு அதிகமான வழியிலையும் கொஞ்சம் கூட அசராம அந்த வால்ல ஏறி சவுத் கொரியாக்குள்ள நம்மால் விழுந்துட்டாரு. அப்படி சவுத் கொரியா பார்டருக்குள்ள அவர் விழுந்த உடனே பாத்தீங்கன்னா பயங்கரமா அன்கான்சியஸ் ஆறாரு. அன்கான்சியஸ் ஆன அவர் அதே இடத்துல தான் படுத்து கிடக்காரு. சவுத் கொரியா போர் வீரர்களும் உடனே வந்து அவரை தூக்கவே இல்லையா. ஏன்னா உடனே வந்து தூக்குனாங்க அப்படின்னா நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் எல்லாம் சண்டை வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. சோ அதனாலே நைட் ஆற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் நைட் ஆன உடனே நார்த் கொரியாவோட படைவர்களோட கண்களுக்கு படாத மாதிரி ஊர்ந்து வந்துதான் சவுத் கொரியா படைவர்கள் அவரை இழுத்துட்டே போய் அவங்க நாட்டுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை குணமாக்குனாங்களாம். அப்படி குணமானதுக்கு அப்புறம் நம்ம சாங்கிட்ட போயிட்டு எக்கச்சக்கமான மீடியா பீப்புள் என்னங்க நீங்க நார்த் கொரியாவோட போர் வீரனா இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க, அப்படி தப்பிச்சு வந்தது உங்களுக்கு வருத்தத்தை தரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்ட உடனே நம்ம சாங் டக்குன்னு எங்க நான் நார்த் கொரியாவோட போர் வீரனா இருந்தாலும் சாதாரண மனிதனா இருந்தா என்ன, அங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே தண்டனையை பயங்கரமா தருவாங்க. அதுலயும் பிரிசன் கேம்புக்குள்ள எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வாட்டி எடுத்துருவாங்க. சோ அதுல போயிட்டு நான் அணுவா சாகிறதுக்கு பேசாம தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தப்பிச்சு வந்துட்டேன். இதுதான் நான் என்னோட வாழ்நாள்ல செஞ்ச ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இதை நினைச்சு நான் சந்தோஷம் தான் படுறேனே தவிர வருத்தப்படல அப்படின்னு சொன்னாப்லையா. ஓகே गाइस, எனக்கு வீடியோ முடிச்சு இந்த வீடியோல இருந்து த்ரில்லிங்கான எக்கச்சக்கமான நார்த் கொரியன் எஸ்கேப் நீங்க பாத்துருப்பீங்க நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை.